எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஸ்கூல் நிர்வாகத்துக்கு நான் ரொம்ப எஜுகேஷன் கிடையாது, அதனால் நான் ஃபுல்லாகவே தமிழ்லேயே பேசுகிறேன். நான் ஏன் பேசணும்னு சொல்லும் போது ஒத்துக்கிட்டேன்னா, என்ன மாதிரி எல்லோரும் தயங்கி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் 10th கூட தாண்டலை. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்கன்னா சேர்றதுக்கு ரொம்ப தயங்குறீங்க. ஸ்டூடெண்ட்டு ஏன் பயப்படுறீங்க? உங்கள் கிளாஸில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கே நீங்கள் முன்னாடி வரலன்னா பின்னாடி உங்கள் ஃப்யூச்சருக்கு நீங்கள் எப்படி முன்னாடி வருவீங்க? ஓகேங்களா? அதனால் போட்டியில் முதல்ல கலந்துக்கோங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும். போட்டியிலே கலந்துக்காமல் நான் போனோடனே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணவே முடியாது. எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. போட்டியில் ஜெயிங்க. தோத்தாலும் பரவாயில்ல. 2-3 டைம் தோத்திங்கன்னா என்ன ஆகும்? திரும்பி ஜெயிக்கணும்னு வருவீங்களா? ஆனால் தோல்வியே கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எப்படி? நான் இத்தனை வருஷம் ஆயிருக்கு நான் ஒரு ஃபீல்டில் நான் ஜெயிக்கிறதுக்கு. 36 வருஷம் ஆயிருக்கு நான் ஒரு ஃபீல்டில் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் கிளாஸ்லேயே வரும்போது, ஸ்கூலை விட்டு போகும்போது, நான் இந்த ஃபீல்டில் நான் எங்கள் ஸ்கூலில் நான் ஜெயித்தேன் அப்படின்னு காமிக்கணும். இதோட உங்கள் கிளாஸில் ஒரு போட்டி வைக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் கலந்துக்கோங்க. பயப்படாதீங்க. இங்கேயே பயந்தீங்கன்னா வெளியே போனோடனே நிறைய மக்கள் இருக்காங்க. டெய்லியும் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தோற்றுருவோமோன்னு பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ரிலேட்டிவ் முன்னாடி தோக்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போது கலந்துக்கோங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் ரொம்ப ரஃப்பாக நடந்துக்கிறாங்க, கண்டிப்பாக இருந்துக்கிறாங்க, ரொம்ப ஹார்டாக பேசுகிறாங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க. அவங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்க. இந்த டீச்சர் தானே வராங்க, அவங்க சொல்லிக் கொடுக்குறது நம்மளுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல ஒரு ஆளாக ஆக முடியுன்றதுனால தான் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதே மாதிரி பேரண்ட் ஸ்டூடெண்ட்டை அடிச்சிட்ட உடனேயுமே ரிப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, ஒரு சிலர் நானே பார்த்துருக்கேன். என் பையன் ஒன்றுமே செய்யல, அடிச்சுட்டேன். பசங்களை ஃபஸ்ட்டு கேளுங்க, என்ன தப்பு பண்ணேன்? மேம் அடிக்கிறாங்கன்னா என்ன தப்பு பண்ணேன்? ஆனால் பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கறது இல்லை. நீங்களும் போனோடனே இன்றைக்கி என்ன மேம் அடிச்சிட்டாங்க, கை வீங்கிடுச்சு. உங்கள் பையனை அடித்தா கேட்க மாட்டீங்களான்னு கேட்டால், நான் மேம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என் பையனை சேர்த்தேன், என் பொண்ணு எல்கேஜிலேருந்து இங்கே படிக்கிறா. நான் ஸ்கூலில் விடும் போது படிக்கலைன்னா அடிங்க, நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லி தான் என் பையனை சேர்த்தேன். நல்லா படிப்பான், ஆனால் எனக்கு இந்த மார்க் போதும்னு அவன் நினைக்கிறான். உங்களுக்கு இது போதும்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா எதுலேயுமே சாதிக்க முடியாது. போதுன்ற ஒன்று இருக்கா? போதுன்ற ஒன்று சாப்பாடுல மட்டும்தான், மற்றபடி வேற எதுலையுமே கிடையாது போதுன்ற ஒன்று. சரிங்களா? அதனால டீச்சர்ஸ் அடிச்சுட்டாங்க கண்டிப்பாக இருக்காங்கன்னா அது உங்கள் நல்லதுக்கு மட்டும்தான். நல்லா சாஃப்டா பேசுறவங்களே ஞாபகம் வச்சுப்பீங்க. ஆனால் ரஃப் அண்ட் டப்பா இருக்கிற மிஸ்ஸை என்ன பண்ணுவீங்க? கடைசி வரையும் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஒரு சிலர் பெரியவங்களை கேளுங்க, எங்க சார் ஒருத்தர் இருந்தார், அவர் பெரம்பு எடுத்தாருன்னா நாங்கெல்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்துருவோம் வீட்டில். ஏன்னா ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒருத்தரை தான் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுப்போம். அன்பா பேசுறவங்களையும் ஞாபகம் வச்சுப்போம். ஆனால் ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்கள தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருப்போம். அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, அதனால தான் நான் இந்த சப்ஜெக்ட்ல மார்க் எடுத்தேன்னுவாங்க. அதனால ஸ்ட்ரிக்டா இருக்கிறது என்னை பொறுத்தவரையும் தப்பே கிடையாது. பேரண்ட்ஸ் பசங்க சொல்றாங்கன்னா நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி நீங்க நீங்க அந்த தப்பு பண்ணதுனால அடிக்கிறாங்கன்னா அந்த தப்பை பண்ணாதீங்க. இங்கேயே நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா தான் வெளியே போனோன்னா நிறைய இருக்கு. இங்க எப்படியும் ஒரு 500-1000 பேர் படிப்பீங்களா? இவங்க முன்னாடியே உங்களால ஒரு ப்ரோக்ராமுக்கு பேச முடியல, ஒரு டான்ஸ் ஆட முடியல அப்படின்னா நீங்க வெளியே போய் என்ன பண்ணுவீங்க? அதனால நல்லபடியா பண்ணுங்க, எல்லாத்துலயும் கலந்துக்கோங்க, அதுதான் லைஃபுக்கு நல்லது. அதே மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே சொல்றேன், யாரை பார்த்து பேசினாலும் கண்ணை பார்த்து பேசுங்க. லேடிஸ் ஒரு பொம்பளை பசங்க யாரா நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா கண்ணை பார்த்து பேசணும். அப்பதான் அவங்க கண்ணு நம்ம கண்ணை பார்த்து பேசுதான், நம்மளை எங்க பார்த்து பேசுதுன்னு தெரியும். ஆம்பளை பசங்களும் அதேதான். ஏன்னா அவங்க கண்ணு போய் சொல்லாது, எங்க பாக்குறாங்க எப்படி பாக்குறாங்கன்றது தெரியும். ஏன்னா நிறைய பேர் நம்ம ரிலேட்டிவே சொல்றேன், ஒரு ஃபங்க்ஷன் போய் பேசுறோம் அப்படின்னா அவங்க கண்ணு ஃபுல்லாக நம்ம என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பேசுகிறவங்க உங்களை நீ அதெல்லாம் போய் கலந்துக்காத, இதெல்லாம் கலந்துக்காத, இதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களை டாமினேட் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே வளர்ந்துருவீங்களோன்னு நினைக்கிறாங்க. அதனால் உங்கள் பெற்றோர்களை
பெற்றோர்களை தவிர உங்கள் பெற்றோர் டீச்சர்ஸை தவிர நீங்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஊக்கப்படுத்துகிறவனும் இருக்கான், சோம்பேறிப்படுத்துகிறவனும் இருக்காங்களா? இந்த போட்டியில் போய் நான் சேர்ந்துக்கு போகிறேன்டான்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? இது அதெல்லாம் வேணாண்டா, விழுந்துட்டேன்னு நினச்சிக்கியா, எல்லாரும் சிரிப்பாங்க, சொல்லுவானா? ஆனால் வீட்டில் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? விழுந்துட்டாலும் பரவாயில்ல, போய் கலந்துக்க சொல்கிறோமா? எதனால் சொல்கிறோம்? இங்கேயே நீ அசிங்கப்பட்டனா வெளியே போய் நீ எப்படி ஜெயிப்ப? ஓகேவா? அதனால எல்லாரும் அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்கன்னா கலந்துப்பீங்களா? நெக்ஸ்ட் எல்லாருமே கலந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்கூலே முன்னாடி கொடுத்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, ராதா மேம் வந்துட்டு இங்கே கேண்டீன் வந்து ஏற்றணும் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் டேக்கு என்னை வந்து இது பண்ணாங்க. அப்போ ரொம்ப பயந்து ஒரு ஸ்டேஜ் ஏறினேன் நான். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, நிறைய ஸ்டேஜ் ஏறணும்னு சொல்லிட்டு. இப்போ இது என்னோட 11வது ஸ்டேஜ். நிறைய பேருக்கு நான் வந்து ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கேன். லேடிஸ்க்கு நான் ஒரு புத்தகம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஆரியன் டைலரிங்கில். இதை ஏன் நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன்னா, எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த எஜுகேஷன்னால வந்து நான் ரொம்ப தயங்கிக்கிட்டே இருந்தேன். ஒரு விஷயம் செய்யணும்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு படிப்பு இல்லை, நம்ம செய்யக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா இல்லை, நம்ம செய்வோம், படிப்பு ஒரு இதுவா அப்படின்ட்டு. ஆனால் நான் படிச்சிருந்தேன்னா எப்பயும் நான் முன்னாடி வந்திருப்பேன். என் படிப்பு வந்து எனக்கு பின்னாடி தள்ளுது. ஓகேங்களா? அதனால் எல்லாருமே நல்லா படிங்க. உங்கள் வயசை விட்டுட்டீங்கன்னா, இந்த வயசை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் படிக்க முடியாது. போய் இப்போ 10th படிக்கிற பசங்க போய் 9th 8th போய் படிக்க முடியுமா? முடியாது. அப்போது உங்களுடைய கிளாஸில் என்ன எடுக்கிறாங்களோ அதை கவனிங்க. புரியலையா? மேம் கிட்ட கேளுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. எனக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா சொல்லித்தராமல் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. மேம் என்ன சொல்லிக் இருக்கும் போது உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. அதனால் நல்லபடியாக படிங்க. படிப்பு தான் உயர்த்தும். அதனால் வந்து மேம் வந்து சொல்லிக் கொடுக்கறத கவனிங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து போக முடியும். நீங்கள் வந்து பல மேடைகளை ஏறணும். இங்கே இருக்கவங்க எல்லாருமே பல மேடைகளை ஏறணும். இந்த ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப பெருமையை சேர்த்து கொடுங்க. அது வந்து நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். நான் வந்து அடுத்து வெளியே போகும்போது 9th படிக்கிறீங்க நீங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராம் 9th பசங்களுக்கோசம் தான் அந்த பேரண்ட்ஸ்லாம் வர சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து 10th உங்கள் லைஃப்பில் முக்கியமான ஒரு 10th பொசிஷன் போகிறீங்க. என்னன்னா அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமையை வந்து உங்களுக்கு வரப்போகுது. அது உங்கள் மார்க்கால். அதனால் இந்த வாட்டி வந்து 9thலேயே நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா 10th நம்ம ஸ்கூல் வந்துட்டு பெஸ்ட்டாக வரணும். அதுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு அளிச்சு எல்லாருக்கும்.